ஓகே, ஸோ நம்ம இந்த 2.5 months what we are going to learn அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are going to learn about cloud அப்படின்ற ஒரு டெக் பற்றி நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ அது கூடவே DevOps அப்படின்ற ஒரு மெத்தட் பற்றியும் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இங்கே சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூ நோ அபவுட் கிளவுட், யூ நோ அபவுட் DevOps, பட் மற்றவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் கம்ப்ளீட்லி நான் ஐடி. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடி இண்டஸ்ட்ரி அப்படின்றது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற அந்த ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம டெவலப் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா, ஸோ நம்ம இந்த கிளவுட் அண்ட் டெவாப்ஸோட ஒரு இன்ட்ரடக்ஷன் பற்றி இன்னைக்கு நம்ம பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி கம்ப்ளீட்லி இன்ட்ரடக்ஷன் கிளாஸ், சரிங்களா? ஸோ இந்த கிளாஸில் வந்து நான் போயிட்டு ஹேண்ட்ஸ் ஆன் பண்ண போகிறது கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து நான் வந்து எப்படி ஒரு க்ளவுடில் போய் ஒரு சர்வர் க்ரியேட் பண்ணுறது அப்படிலாம் சொல்லி கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ கம்ப்ளீட்டாகவே இது வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ ஒரு ஐடி இண்டஸ்ட்ரி அப்படின்றது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா நீங்கள் மற்ற இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா பேங்கிங் ஆகட்டும், ஃபினான்ஸ் ஆகட்டும், ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து மோட்டர் கம்பெனி ஆகட்டும், இன்சூரன்ஸ் ஆகட்டும், ஓகே, ஸோ இந்த எல்லா கம்பெனியுமே தே ஆர் டூயிங் சம் பிஸ்னஸ், கரெக்டா? எக்ஸாக்டா. இப்போ நம்மளோட அப்பாஸ் இருக்கார், அப்பாஸ் வந்து மார்க்கெட்டிங்கில் இருக்கார். ஓகே, ஸோ அப்போ அவங்களோட மெயின் பிஸ்னஸ் என்னது? அப்பாஸ், உங்களோட பிஸ்னஸ் ப்ராடக்ட் பேஸ்ட். ஒரு ஃபோன் விற்கிறாங்க, கரெக்டா? ஸோ அப்போ அது எந்த கம்பெனி? அது பூர்விகாவா? சுப்ரீம் மொபைல்ஸ், ஓகேவா? இப்போ சுப்ரீம் மொபைல்ஸ் அப்படின்றவங்க என்ன பண்றாங்கன்னா தே ஆர் செல்லிங் ஃபோன், கரெக்டா? ஸோ அப்போ சுப்ரீம் மொபைல்ஸ் வந்து ஃபோன் தானே வைக்கணும். சுப்ரீம் மொபைலுக்கு எதுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படுது? அப்ளிகேஷன் இருக்கா அவங்க இதுக்கு? சுப்ரீம் மொபைல்ஸ்க்கு இருக்கு. அப்ப ஒரு ஃபோன் செல் பண்றவங்க, ஓகேவா, ஒரு ஃபோன் செல் பண்றவங்க கிட்ட ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு எஸ்பிஐ பேங்க் எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. பிர்லா அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்கு, அவங்க வந்து இன்சூரன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு அப்ளிகேஷன் இருக்கா? இருக்கு. எல்என்டி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தான், ஸோ அவங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்கா? இருக்கு. ஸோ அப்போ என்னன்னா நீங்கள் என்ன பிஸ்னஸ் வேணால் பண்ணுங்க, ஆனால் டெஃபினட்டாக உங்களுக்குன்ட்டு என்ன இருக்க போகுதுன்னா ஒரு அப்ளிகேஷன் இருக்க போகுது. ஸோ அப்ளிகேஷன் அப்படின்றது ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி, ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ சுப்ரீம் மொபைல்ஸ் கிட்ட அப்ளிகேஷன் இருக்குன்னு நான் சொன்னேன். ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷனை யார் பில் பண்ணி கொடுத்துருப்பா? ஐடியா இருக்கா? ஸோ இப்போ இந்த எல்லா கம்பெனியுமே தே ஆர் டூயிங் பிஸ்னஸ் இன் டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ். ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன தெரியாதுன்னா இந்த அப்ளிகேஷனை பில் பண்ண தெரியாது. ஸோ அப்போ இந்த அப்ளிகேஷனை பில் பண்ணோன்னா அவங்களுக்கு யார் தேவைப்படுவானா? தே நீட் ஐடி கம்பெனிஸ், ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ஐடி கம்பெனிலாம் யாருன்னா இன்ஃபோசிஸ், டெக் மகேந்திரா, டெக்கம், அதுக்கப்புறம் சிடிஎஸ், காக்னிசன்ட், ஓகே, அப்புறம் விப்ரோ, இந்த மாதிரி கம்பெனிலாம் இருக்காங்க, ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி கம்பெனி என்ன பண்ணி கொடுப்பாங்கன்னா இந்த பிஸ்னஸ் பண்ற பீப்புளுக்கு தே டெவலப் அண்ட் மெயின்டைன் த அப்ளிகேஷன். ஸோ இதான் வந்து அவங்களோட பிரைமரி ஜாபாக இருக்க போகுது, ஓகே? ஸோ அப்போ நீங்கள் கேட்கலாம், ப்ரோ இது என்ன ப்ரோ சிம்பிளாக இருக்குது, வெறும் அப்ளிகேஷனை மெயின்டைன் பண்ணி கொடுக்குறாங்க, இது பெரிய விஷயமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஒரு எஸ்பிஐ பேங்க்னு ஒன்று இருக்குது, நான் முன்னாடியே சொன்னேன், ஓகே? இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குன்னு சொன்னேன். இன்கேஸ் இந்த எஸ்பிஐ பேங்க்குக்கு அப்ளிகேஷனே இல்லைன்னு வைங்களேன், வாட் வில் ஹேப்பன்? ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக சொல்லலாம், என்ன நடக்கும்? எல்லா கஸ்டமர்ஸுமே, ஓகேங்களா, ஒரு அப்ளிகேஷன் இருந்துச்சுன்னு வைங்களேன்,
அவங்க ஃபோனில் இருந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் நளினிக்கு ஒரு 10,000 ரூபா அனுப்பணும் அப்படின்னா முன்னாடி எப்படி இருந்துச்சு, நான் போயிட்டு நியரஸ்ட் பேங்க்கோட பிரான்ச்சு அங்கே போயிட்டு நான் நளினியோட பேர் போட்டு அவங்க அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு செக்கை ஃபில் பண்ணி நான் கொடுத்துட்டு வந்தாதான் நளினிக்கு காசு போகும். இது எவ்வளோ டைம் கன்சியூமிங்கான ப்ராசஸ். ஓகே, அப்போ எல்லா கஸ்டமருமே பேங்க்கு போயிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும். கரெக்டா? அதுக்கு அடுத்து செகண்ட், பேங்க்கில் நிறைய ஸ்டாஃப், நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பேங்க்குக்கு வந்தாங்கன்னா நிறைய ஸ்டாஃப் வைக்கணும். நிறைய ஸ்டாஃப் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன போகும், சேலரி அதிகமாக போகும். ஸோ இது ரெண்டாவது. அதுக்கடுத்து அவங்களோட மெயின்டெனன்ஸ், அவங்களுக்கு ஒரு பில்டிங் நிறைய ஸ்பேஸ் தேவைப்படும், அதுக்கு ரெண்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு பேங்க் அப்படின்றது ஆப்ரேஷன் பண்ணணும் ப்ராப்பராக அப்படின்னா அவங்க இதில் எல்லாத்துலேயுமே என்ன பண்ணணும், செலவுகள் அதிகமாக பண்ணணும். அப்போ இந்த காஸ்ட் கட்டிங் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணிடுவாங்க. ஸோ தே கிவ் திஸ் அப்ளிகேஷன் டு த கன்சியூமர்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தேவையான எல்லா வேலைகளுமே ஒரு பேலன்ஸ் செக் பண்ணுறது, ஒரு அக்கௌண்ட்டில் எவ்வளோ டிரான்சாக்ஷன் போயிருக்கு, அப்புறம் மணி டிரான்ஸ்ஃபரு, புது ஸ்கீம் எதுனா பேங்க்கு கொண்டு வந்தாங்கன்னா அது பேங்க்கு போய் நம்ம பார்க்க தேவையில்ல, அந்த அப்ளிகேஷனில் பார்த்துல நமக்கு என்ன வந்துடும், ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், இந்த மாதிரி இந்த ஸ்கீம் இருக்குது, கோல்டில் வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கம்மி பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அப்போ என்ன சொல்ல வரேன்னா இந்த அப்ளிகேஷன் ரொம்ப 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 முக்கியம் எல்லா பிஸ்னஸ்க்குமே. அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அப்ளிகேஷனுக்கு எவ்வளோ வேணால் செலவு பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ அப்போ இந்த காசு எல்லாமே இந்த கம்பெனிஸ்க்கு போகும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறவங்களுக்கு, மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு கண்டினியூஸாக சேலரி கொடுத்துட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் என்னன்னா ஐடி கம்பெனியை பொறுத்த வரைக்கும் சேலரி அப்படின்றது ஒரு நல்ல ஒரு பே அவுட்டாக இருக்கும். பட் ஆனால் நமக்கு அதில் என்ன இருக்கணும், கரெக்டான ஒரு டெக்கில் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். கிளியருங்களா இது? ஸோ இப்போ ஐடி கம்பெனிலுமே 2 டைப்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாராச்சும் ஒருத்தங்க. ப்ராடக்ட்டு, சர்வீஸ். ப்ராடக்ட் பேஸ் பண்ண கம்பெனி, சர்வீஸ் பேஸ் பண்ண கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். அது என்னது ப்ராடக்ட் பேஸ் பண்ண கம்பெனி? கூகுள், மைக்ரோசாஃப்ட், நீங்க சொன்ன மாதிரி ஜோகோ. ஜோகோ வந்து ப்ராடக்ட் சர்வீஸ் ரெண்டுமேங்க. ஜோகோ. சர்வீஸ் பேஸ் பண்ண கம்பெனி என்னது? இங்க மேல போட்டிருக்கும் பாருங்க, இவங்க எல்லாமே இன்ஃபோசிஸ். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் பேஸ் பண்ண கம்பெனி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அப்பாஸ் என்ன பண்றாரு, அட போங்கடா எனக்கு வந்து பிஸ்னஸ் நான் ஓனா பண்ண போறேன், ஒரு பிரியாணி கடை வைக்க போறேன் அப்படின்னு வந்து பிளான் பண்றாரு. திருப்பூர்ல 10 இடத்துல வச்சிட்டாரு பிரியாணி. செம்ம ஹிட் ஆயிடுச்சு அவர் வச்சு பிரியாணி. ஓகேங்களா? எல்லாருமே என்ன கேட்குறாங்க, ப்ரோ நீங்கள் ஆன்லைன் வாங்க ப்ரோ, நீங்கள் ஆன்லைன் வாங்க ப்ரோன்னு கேட்குறாங்க. ஒரு அப்ளிகேஷன் வச்சுட்டு வாங்க ப்ரோன்னு கேட்குறாங்க. இப்போ அப்பாஸால் அப்ளிகேஷன் பில்ட் பண்ண முடியுமா? அப்பாஸ் உங்களால்? நீங்கள் என்ன பண்ணுவீங்க, போயிட்டு யார் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணி கொடுப்பாங்களோ அவங்க கிட்ட போவீங்க. போயிட்டு யூ கெட் அ கொட்டேஷன். இன்ஃபோசிஸ் கிட்ட ஒரு கொட்டேஷன், டெக்கம் கிட்ட ஒரு கொட்டேஷன். நீங்கள் என்ன சொல்லுவீங்க, எனக்கு ஒரு மாதத்துக்கு 5 லட்சம் ஆர்டர் வருது, எனக்கு அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுங்க, ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்வீங்க. கரெக்டா? ஸோ இப்போ உங்ககிட்ட 2 விஷயம் இருக்குங்க. ஒரு நம்பர் இருக்கு, ஹவு many கஸ்டமர்ஸ் யூ ஹேவ், 5 lakhs. ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி எனக்கு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உடனே ஒவ்வொரு கம்பெனி ஒரு கோட் கொடுப்பாங்க. ஸோ அதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நான் மாதம் உங்களுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துட்றேன், எனக்கு அப்ளிகேஷன் ரன் பண்ணி கொடுங்கன்னு சொல்வீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன விஷயம்னா உங்களோட பிஸ்னஸ் ரன் ஆகும், தேவையில்லாமல் உங்களுக்கு அப்ளிகேஷனை மெயின்டைன் பண்ணுற ஒரு தலைவலின்றது கம்மியாகும் இந்த இடத்துல. இதுதான் விஷயம். கிளியருங்களா? ஸோ ஆனால் இந்த கூகுள் ஜோகோலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஓன் ப்ராடக்ட் டெவலப் பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட் வச்சு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. கூகுளுக்கு எதனா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க அஸ்வின். எனி எக்ஸாம்பிள் ஃபார் கூகுள்?
லேட்டஸ்டா ஜெமினை, கூகுள் ஜெமினை, அது அவங்களோட ப்ராடக்ட். எவ்வளோ பார்த்தீங்களா ரேட்டு? 16,000 ரூபாய் இயர்லி. அவங்களோட டாப் மாடல் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு 16,000 per இயருக்கு. நமக்கு காஸ்ட்லியாக இருக்கலாம், பட் அதையும் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும், ஐடி கம்பெனிக்கு எப்படி ரெவன்யூ வருது, ஐடி கம்பெனியில் என்னென்ன டைப் இருக்குது, ப்ராடக்ட்டு, சர்வீஸு. ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் இந்த மாதிரி கம்பெனிலாம் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிளைண்ட்டுன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. நீங்கள் அவங்களுக்கு தான் ஒர்க் பண்ணுவீங்க, மற்றபடி இந்த கம்பெனிக்கு ஒர்க் பண்ண மாட்டீங்க. ஓகேவா? இதே நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பேஸ் பண்ண கம்பெனி ஜாயின் பண்ணிங்கன்னா யூ ஒர்க் ஃபார் அ ப்ராடக்ட். அந்த கம்பெனிக்குள்ளே ஒரு ப்ராடக்ட் இருக்கும், நீங்கள் அதுக்காக ஒர்க் பண்ணுவீங்க. அதுதான். எனி டவுட்ஸ் இன் திஸ் இப்போ பார்த்த வரைக்கும்? கிளியரா? ஓகே. ஸோ இப்போ ஐடி கம்பெனி பற்றி பார்த்தாச்சு, அப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ வந்து ஐடியில் இருக்கிற டொமைன் பற்றி பார்க்கலாம். உள்ள என்னென்ன டொமைன் இருக்குது அப்படின்னு நான் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு ஐடி கம்பெனி வந்து ஒரு ஆர்டர் வாங்கிட்டாங்கன்னு வைங்க, ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ண போகிறாங்க அப்படின்னு வைங்க. முதல்ல யார் வந்து நிற்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப்பர்ஸ். அதுக்கடுத்து யூஐ யூஎக்ஸ். வாய்ஸ் பிரேக் ஆகுதா? எல்லாருக்கும் பிரேக் ஆகுதா இல்லை மற்றவங்க கிளியராக இருக்கா? வாய்ஸ் பிரேக் ஆகுதா? ஒரே நிமிஷம். இப்போ ஓகேவா? ஓகே. ஓகே, யூஐ யூஎக்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. தென் டெஸ்டிங், கிளவுடு, ஆப்ரேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடி கம்பெனிக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு டெக்கில் இந்த மாதிரி ஆட்கள் தான் இருப்பாங்க. டெவலப்பர் இருப்பாங்க, இதுக்குள்ளவே யூஐஎக்ஸும் வந்துடும். இதுன்ட்டு ஒரு தனியாக டொமைன் இல்லை, இதுக்குள்ளவே வந்துடும். டெஸ்டிங்கு, க்ளவுட் ஹோஸ்டிங்கு, அதுக்கப்புறம் ஆப்ரேஷன்ஸ். இந்த மாதிரி தான் மேஜராக நம்ம ஐடி கம்பெனிக்குள்ளே இருப்பாங்க. எப்படி ஒரு ஃபோன் கம்பெனியில் வந்து நமக்கு ஒரு டொமைன்ஸ் இருக்கும், மார்க்கெட்டிங்கு, அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸு, அப்புறம் நியூ கஸ்டமர் என்கேஜ்மெண்ட்டு, இந்த மாதிரிலாம் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஐடி கம்பெனிக்குள்ளேயுமே ஒவ்வொன்றுத்துக்குமே தனித்தனியாக ஆட்கள் இருப்பாங்க. எல்லா வேலையும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்காது. ஓகே. டெவலப்பர் ஆப்வியஸாக என்ன பண்ணுவாங்க, ஒரு அப்ளிகேஷன் ரிக்குவயர்மெண்ட் வந்துச்சுன்னா அந்த அப்ளிகேஷன் எப்படி இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு அப்ளிகேஷன், சரிங்களா? அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு மெனு மாதிரி இருக்கணும், இந்த இடத்துல நமக்கு ஒரு ஸ்லைடு வரணும். அப்போ இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனோட லுக் அண்ட் ஃபீல், டச், இதெல்லாம் இருக்குது. இதெல்லாமே டிசைன் பண்ணுறவங்க தான் டெவலப்பர்ஸ். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து டெஸ்டிங் பீப்புள். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அப்ளிகேஷன் கோடு எழுதியிருக்காங்கல்ல, அந்த கோடெல்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அதை டெஸ்ட் பண்ணுறவங்க தான் டெஸ்டிங், க்ளவுட் ஹோஸ்டிங். ஸோ இப்போ இந்த ரெண்டு டீமுமே அந்த அப்ளிகேஷனில் ஒர்க் பண்ணி கொடுத்துச்சுன்னு வைங்க, ஓகேவா? ஸோ நம்ம க்ளவுடில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனை ஒரு இன்ஃப்ராவில் நம்ம ரன் பண்ண வைப்போம். ஓகேங்களா? நம்ம தான் அந்த அப்ளிகேஷனுக்கு என்ன பண்ண போகிறோம், ஒரு உயிர் கொடுக்க போகிறோம். ஓகே. தென் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தே டூ த மானிட்டரிங். மானிட்டரிங்னா என்ன பண்ணுவாங்க, அது வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ரன் ஆகுதா அப்படின்னு 24/7 அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. இதுதாங்க. அப்போ ஒரு புது கஸ்டமர் உள்ள வரான்,
உள்ள வந்து என்ன சொல்றான், எனக்கு ஒரு அப்ளிகேஷன் வேணும்னு கேட்குறான். உடனே ஐடி கம்பெனியில் பேசிக்காக பேர் மினிமமாக இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இவங்க அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுவாங்க, அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ணுவாங்க, தென் அதை வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ரன் பண்ணி கொடுப்பாங்க, தென் அந்த அப்ளிகேஷன் வந்து கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுவாங்க. இந்த 4 தான் மேஜர். ஓகே, ஸோ இப்போ இதில் நம்ம எந்த இடத்துல வருவோம், வேர் வி வில் கம், cloud hosting. ஸோ இங்கே தான். ஓகே, ஸோ அப்போ அந்த ஹோஸ்டிங் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஹோஸ்டிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அப்போ அதுக்கு வந்து நமக்கு நிறைய டூல்ஸ் இருக்கு மார்க்கெட்டில், அதாவது நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. அதில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, AWS அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, Azure அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, GCP. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்கு. பட் ஆனால் கிளவுட்ல டாப்பாக யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இவங்க தான் இருக்காங்க, AWS, Azure, GCP. ஓகே, ஸோ இதை பற்றி பார்த்துருக்கீங்களா யாராச்சும், கிளவுட்னா என்னன்ட்டு? ஜஸ்ட் சும்மா ஒரு ஓவர் கிளான்ஸ் சொல்லுங்க. ஏன்னா கிளாஸ் நம்ம நளினிலாம் 2 வீக்ஸாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப வெயிட் பண்ண வச்சிட்டேன். நளினி, அஸ்வின்லாம். ஓகே. ம் 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 ஓகே, நீங்கள் நளினி செக் பண்ணீங்களா? ஓகே, ஸோ என்ன சொல்ல வருவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முன்னாடியே வந்து பார்த்துருங்க எல்லா விஷயங்களும். இப்போ நான் சொல்ல மாதிரி நீங்கள் புதுசாக பார்த்தீங்க அப்படின்றத தாண்டி நீங்கள் வந்து பார்த்து வச்சுருங்க கொஞ்சம். AWSனால் என்ன, ஏன் நம்ம அதை லேர்ன் பண்ண போகிறோம், அந்த ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை டெவலப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் நான் சொல்கிறேன் இப்போ. ஸோ AWS அப்படின்றது இட் இஸ் அ க்ளவுட் பிளாட்ஃபார்ம். ஸோ மேஜராக அவங்க என்ன ஆஃபர் பண்ணுறாங்கன்னா, தேர் ஆஃபரிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன சர்வீஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சர்வீஸ் இருக்குது, ஏகப்பட்ட சர்வீஸ் இருக்குது. கிட்ட வந்து 200 சர்வீஸ் வச்சுருக்கான். ஓகேங்களா, இவன் தான் வந்து டாப் பிளேயரு, இஸ் அ டாப் பிளேயர் அதில். ஓகே, நம்ம மேஜராக வந்து இதில் ஒரு 18+ சர்வீஸ் பார்க்க போகிறோம். இது போதுமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக போதும். நீங்கள் ஒரு இன்டர்வியூ கிராக் பண்ணுறதுக்கு இந்த 18+ சர்வீஸ் அப்படின்றது இட்ஸ் மோர் தென் சஃபிஷியன்ட் அப்படின்னு நான் சொல்வேன். சரி, அப்போ அதில் என்னென்ன சர்வீஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, EC2, S3, IAM, R53, ELB, RDS. ஸோ இது மாதிரி we are going to learn 18+ services. சரிங்களா? ஸோ அப்போ இதெல்லாம் எப்படி பார்க்க போகிறோம் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே பை டே ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம EC2லேருந்து ஆரம்பிப்போம், அப்புறம் S3லேருந்து ஆரம்பிப்போம், தென் IAM, R53. இன்னும் ப்ரோ புது புது பேர்லாம் சொல்கிறீங்க, எதுவும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலையே அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம இன்டெப்த்தாக போவோம், தென் யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருந்தேன், எல்லா கம்பெனிக்குமே ஒரு அப்ளிகேஷன் இருக்குன்னு நான் சொன்னேன், கரெக்டா? அப்போ இந்த அப்ளிகேஷன் அப்படின்றது எங்கே ரன் ஆகுது, என்ன ஐடியா இருக்கா உங்களுக்கு? நீங்கள் நிறைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவீங்க, ஜிபே யூஸ் பண்ணுவீங்க, ஃப்ளிப்கார்ட் யூஸ் பண்ணுவீங்க, இப்போ ஜெப்டோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஜெப்டோ ரிலீஸ் பண்ணுவீங்க. நீங்கள் அந்த சுப்ரீம் மொபைல் சொன்னீங்களா அப்பாஸ், அந்த அப்ளிகேஷனு அதெல்லாம் எங்கே இருக்குது, எந்த இடத்துலேருந்து ஒர்க் ஆகுது? ஒரு சர்வரில் ரன் ஆகிட்டோம். சூப்பருங்க, சர்வர். அப்போ சர்வர்னா என்னது, வாட் இஸ் அ சர்வர்?
just go on Google. Notepad இது சாரிங்க. Just let's go on do a little search. What is a server? என்ன சொல்றாங்க? A server is a powerful computer or a software system that provides a resource data. Okay. ஸோ அப்போ சர்வர் அப்படின்றது இட்ஸ் அ பவர்ஃபுல் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறான். சூப்பர். அப்போ சர்வர் எப்படி இருக்கும்? ஒரு சர்வர் அப்படின்றது இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஸோ திஸ் இஸ் சர்வர், டிஃபிகல் சர்வர். ஓகே, ஸ்க்ரீன் கிளியரா இருக்கா எல்லாருக்குமே? காப்பி இமேஜ், பெயிண்ட், ஓகே. ஸோ இப்போ ஒரு சர்வர் எடுத்துட்டிங்கன்னா அது வந்து இப்படி தாங்க இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ மெயினாக அதில் என்னென்ன காம்போனன்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கம்ப்யூட்டர் தான். அப்போ கம்ப்யூட்டருக்கு பிரைமரியாக என்ன இருக்கும், ரொம்ப முக்கியமாக இது இருந்தால் தானே அது கம்ப்யூட்டர், அது இல்லைன்னா அது கம்ப்யூட்டரே கிடையாது அப்படின்னு சொல்கிறது என்னது? CPU, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். கரெக்டா? அதுக்கு அடுத்து வேர் மினிமமாக இது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது என்னது? ரோமு, ரீட் ஒன்லி மெமரி, ரேமு, ரேண்டம் ஆக்சசரி மெமரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ அப்போ CPU, ரோம், ரேம் இதெல்லாம் இருக்கணும். அதெல்லாம் இருந்தால் தான் அது சர்வர். ஓகே, நமக்கு எதுக்காக சர்வர் தேவைப்படுது நான் முன்னாடியே சொன்னேன், டு ரன் அப்ளிகேஷன். இப்போ நம்ம பார்க்குற எல்லா அப்ளிகேஷனும், யூஸ் பண்ணுற எல்லா அப்ளிகேஷனும் இந்த சர்வருக்குள்ளே தான் இருக்கும். ஓகே, இப்போ ஒரு யூசர், இப்போ இங்கே அப்பாஸ் இருக்காரு, அஸ்வின் இருக்காங்க, நளினி இருக்காங்க, நம்ம எல்லாருமே யாரு? வி ஆர் யூசர். ஓகே, இப்போ இந்த சர்வரில் வந்து SPI அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம போயிட்டு அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம லேப்டாப் வழியாக கனெக்ட் பண்ணுவோம், ஃபோன் வழியாக கனெக்ட் பண்ணுவோம், ஒரு சிஸ்டம் வழியாக கனெக்ட் பண்ணுவோம். நம்மளோட எல்லா கனெக்ஷனுமே, நம்ம எல்லா ரிக்வெஸ்ட்டுமே எது வழியாக போகும் ஒரு சர்வருக்கு? இன்டர்நெட் வழியாக போகுது. ஓகேவா? இன்டர்நெட் வழியாக வி சென்ட் அ ரிக்வெஸ்ட். நம்ம வந்து இப்போ எனக்கு வந்து என் பேலன்ஸ் செக் பண்ணோம் அப்படின்னு நான் கிளிக் பண்ணுறேன்னா தட் இஸ் அ ரிக்வெஸ்ட். அந்த ரிக்வெஸ்ட் யாருக்கு போகுது? ஒரு சர்வருக்கு போகுது. சர்வர் என்ன பண்ணும்? நம்ம ரிக்வெஸ்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். அவ்வளோதாங்க, ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். அந்த ரெஸ்பான்ஸ் தான் நம்ம பார்க்குற பேலன்ஸு அதெல்லாமே. ஸோ பேசிக்காக ஒரு சர்வர் அப்படின்றது ஒரு ரெக்வெஸ்ட் வந்தால் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும், தட் இஸ் அ சர்வர். அதுக்கேற்ற மாதிரி அதுக்குள்ளே ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இது கிளியரா எல்லாருக்குமே ஒரு சர்வர் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு? சூப்பர், டன். இந்த மாடல் பார்க்கறதுக்கு சிம்பிளா இருக்கே, இதுக்கு எதுக்கு நம்ம கிளவுடுக்கு போனோம் அப்படின்னு உங்களுக்கு அடுத்த டவுட் வரலாம். இதில் சர்வரில் அப்ளிகேஷன் ஓட போகுது, நம்ம எப்போ ரெக்வஸ்ட் கொடுத்தாலும் ரெஸ்பான்ஸ் வரப்போகுது, இதுக்கு எதுக்கு நம்ம வந்து ஒரு கிளவுடு போனோம் அப்படின்னு கேட்கலாம். ஓகே, இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். என்ன எதிர்பார்ப்பு சொல்லுங்க பார்க்கலாம்? அப்ளிகேஷன் எந்த நேரமும் ஒர்க் ஆகணும், நல்லா ஒர்க் ஆகணும். இருக்குமா இருக்காதா உங்களுக்கு? இப்போ நளினி ஃபார் எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிட்டேன். நளினி வந்து எனக்கு ஒரு 10,000 ரூபா அனுப்பணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்க ஃபோன் எடுக்கிறாங்க, ஜிபே இருக்கு, ஜிபேயில் போய் 10,000 அனுப்பும்போது அது சென்ட் ஆகலை. நவ் ஹவு நளினி வில் ஃபீல்? இந்த ஜிபேவே யூஸ் பண்ணக்கூடாதுடா, பேடிஎம் யூஸ் பண்ணோம்டா, திங்க் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? அப்போ அதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு யூசரோட எக்ஸ்பீரியன்ஸ்.
இன்னொரு எக்ஸாம்பிளும் கொடுக்குறேன். ஓகேவா? நம்ம எஸ்பிஐ பேங்க்கே எடுத்துக்கலாம். எஸ்பிஐ பேங்க்குக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. ஓகே, ஆனா அந்த அப்ளிகேஷன் வந்து எல்லா டைமே வந்து ப்ராப்பரா ஒர்க் ஆக மாட்டேது. ஸோ எப்போ போய் நான் வந்து யூஸ் பண்ண லாகின் பண்ணாலும் சர்வர் அன்அவைலபிள் அப்படின்னே வந்துட்டு இருக்கு. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? தெரியாதனமா இந்த பேங்க்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டேன், எல்லாத்துக்குமே நம்ம பேங்க் போக வேண்டியதா இருக்கு. எப்போ பார்த்தாலும் சர்வர் டவுன் வந்துட்டு இருக்கு. இது என்ன அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்வீங்க, கரெக்டா? இன்னொரு ஸ்டெப் தாண்டி என்ன பண்ணுவீங்க? இந்த அப்ளிகேஷன் பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? நான் போயிட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்கே நான் யூஸ் பண்ணிட்டு போயிடலாம், கரெக்டா? அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்கோட அப்ளிகேஷன் சூப்பரா ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்க என்ன பண்ணுவீங்க? யூ கிவ் சம் சர்டிஃபிகேட். ஓகே, அப்ப எண்ட் யூசருக்கு அவங்க எப்போ வந்து யூஸ் பண்ணாலுமே 24/7 என்ன ஆகணும்? இந்த அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டே இருக்கணும். இதாங்க மெயின் அஜெண்டாவே. இந்த 24/7 அப்படின்னு சொல்றது பேர் என்னது? அவைலபிலிட்டி. என்னது? அவைலபிலிட்டி. கஸ்டமருக்கு எல்லா நேரமும் என்ன இருக்கணும்? நம்ம அவைலபிளா இருக்கணும். ஓகே அப்பாஸ், இப்போ உங்க சுப்ரீம் மொபைல்ஸ் இருக்குல்ல அப்பாஸ், கஸ்டமர் உள்ள வராங்க, ஆனா அவங்க அட்டென்ட் பண்றதுக்கு ஆளே இல்லை. கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க? அடுத்து கடை பக்கமே வரமாட்டாங்க, வேற கடைக்கு போயிடுவாங்க. யாராச்சும் அந்த கல்ல போயிட்டு வாங்கணும் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? டி அந்த கடை பக்கமே போற எவனுமே இருக்க மாட்டான், கரெக்டா? ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. அதுதான். ஓகே, அப்போ ஒரு பிஸ்னஸ் கஸ்டமர்ஸ் எப்படி வேல்யூ பண்ணுவாங்கன்னா, அந்த அப்ளிகேஷன் 24/7 ஒர்க் ஆகுதா, எந்த நேரம் போனாலும் ஒர்க் ஆகுது, அப்போ என்ன பண்ணுவாங்க? அந்த அப்ளிகேஷனை விட்டு வேற அப்ளிகேஷனுக்கு வரமாட்டாங்க. ஸோ அப்போ அதுக்கு நம்ம சர்வர் எப்படி இருக்கணும்? நமக்கு 24 மணி நேரமும் நம்ம அப்ளிகேஷனை ஒழுங்காக ரன் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கிளியருங்களா? இதான் ரிக்குவயர்மெண்ட். நான் சொல்றது என்னன்னா இதுதான் ரிக்குவயர்மெண்ட். அப்ப இந்த சர்வர் வந்து நம்ம பேங்க் இருக்குல்ல, எஸ்பிஐ வந்து ஒரு நேஷனலைஸ்ட் பேங்க். அவன் என்ன பண்ணுவானா, சர்வரை அவன் அதுக்குன்னு ஒரு பில்டிங் வச்சு அந்த பில்டிங்குள்ளே சர்வர் வச்சிருப்பான். he has his own data center. ஒண்ணு இருந்துச்சுன்னா அது பேர் என்னது? சர்வர். இந்த மாதிரி ஒரு 100க்கு மேல இருந்துச்சுன்னா அது பேர் என்னது? we call it as data center அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ எஸ்பிஐ அப்படின்றவன் he has his own data center. ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ ஓன் டேட்டா சென்டர் இருக்கு. இப்போ இதில் அவன் என்னெல்லாம் இஷ்யூ ஃபேஸ் பண்ண போறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா சர்வருமே ஒரே பில்டிங்ல இருக்கும். ஓகேவா? அப்ப சம்டைம்ஸ் என்ன ஆகலாம்? அந்த இடத்துல பவர் கட் ஆகலாம். சூப்பருங்க, பவர் கட் ஆகலாம். நெக்ஸ்ட் பவர் கட் ஆகலாம். டிசாஸ்டர், நேச்சுரல் டிசாஸ்டர் ஆகலாம், கரெக்டா? வேற ஹார்ட்வேர் இஷ்யூஸ். சூப்பருங்க, ஹார்ட்வேர் இஷ்யூஸ். வேற யாராச்சும் ஹேக் பண்ணிடலாம் சிஸ்டம்ஸ் ஈஸியா உள்ளார. அதுக்கு அடுத்து மெயின்டெனன்ஸ், கண்டினியூஸ் மெயின்டெனன்ஸ் இருக்கணும். அந்த ஹார்ட்வேர் சிஸ்டம்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மெயின்டெனன்ஸ் இருக்கணும். ஓகே, ஃபயர் இஷ்யூஸ் ஆகலாம். ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு ஆன்பம் டேட்டா சென்டர் மேனேஜ் பண்றதுல இத்தனை இஷ்யூஸ் இருக்கு, சரிங்களா? ஸோ அப்போ இது எல்லாமே என்ன சொல்ல வருது ஃபைனலா? நமக்கு அந்த அவைலபிலிட்டி அப்படின்னு இருக்குல்ல,
அந்த அவைலபிலிட்டி அப்படின்றது வந்து நமக்கு அடி வாங்குது. ஸோ எஸ்பிஐ என்ன சொல்ல முடியாது, என் அப்ளிகேஷன் 100% அவைலபிள் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன் சொல்ல முடியாது? ஏன்னா அவங்க ஓன் சர்வர் வச்சிருக்காங்க, அதுல இத்தனை இஷ்யூஸ் வரலாம். ஓகே, ஸோ இப்போ கம்பெனிஸ்க்கு வந்து வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? தே ஹாவ் சம்திங் கால்ட் அஸ் கிளவுட். ஓகேங்களா, கிளவுட்ல இந்த ஏடபிள்யூஎஸ் மாதிரி இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, தே ஹாவ் அ ஹியூஜ் டேட்டா சென்டர். கிட்ட வந்து thousands ஆஃப் மிஷின்ஸ் வச்சிருப்பாங்க, ஆயிரக்கணக்கான மிஷின்ஸ் இருக்கும், சர்வர் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ அங்கே என்ன பண்ணலான்னா, தே கேன் கோ அண்ட் கெட் ஒன் சர்வர். ஓகே, அண்ட் ஏடபிள்யூஎஸ் வந்து சும்மா சர்வர் கொடுக்கல. அவன் என்ன சொல்றான், என் சர்வர் 99.9% என்ன இருக்கும், அவைலபிளா இருக்கும் அப்படின்னு சொல்றான். அப்ப கம்பெனிக்கு இது மட்டும் போதுங்க, 99% அவைலபிலிட்டி கொடுக்குறான். இதுக்கு மேல என்ன வேணும்? இதே நான் என் ஓன் டேட்டா சென்டர் வச்சிருந்தா எனக்கு இவ்வளவு இஷ்யூஸ் இருக்கு, என் கஸ்டமருக்கு என்ன பண்ண முடியல, என்னால எந்த நேரமும் அப்ளிகேஷனை அவைலபிளா வைக்க முடியல. we have these much of issues. ஸோ அப்போ இது ஒரு மிக முக்கியமான காரணமா இருக்கு. என்னது? அவைலபிலிட்டி. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங், நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்கணும்ல. தமிழ்நாட்டில் இருக்க, நான் இப்போ சென்னையில் இருக்கேன், நான் பெங்களூர் போக போறேன் அப்படின்னா என்ன காரணமா இருக்க முடியும்? பெங்களூர் போனால் ஒரு பெட்டர் லைஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும், அதை தாண்டி நல்ல ஒரு சேலரி பேக்கேஜ் வரும். கரெக்டா? அப்போ இந்த மாதிரி காரணம் இருக்குல்ல, அதே மாதிரி தான் கம்பெனிக்கு சில காரணம் வேணும், வேலிட் ரீசன்ஸ் வேணும் ஒரு ஆன் ப்ரோம்லேருந்து க்ளவுடு போகிறதுக்கு. அதில் மிக முக்கியமான காரணம் எதுன்னு கேட்டிங்கன்னா அவைலபிலிட்டி. இதான் அந்த ஃபர்ஸ்ட் ரீசன். தென் என்ன காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காஸ்ட்டுங்க. ஓகேவா? ஸோ அப்போ நார்மலாகவே நீங்கள் சொல்லுங்க, ஒரு ஹை எண்ட் பிசி நீங்கள் பில் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் சஞ்சய்? ஒரு ஹை எண்ட் பிசி பில் பண்ண போகிறீங்க, மினிமமாக என் ஃப்ரெண்டெல்லாம் ஒரு பிசி பில் பண்ணால் 2.5 lakhsக்கு பில் பண்ணான், 2.5 to 3 lakhsக்கு பில் பண்ணான் ஒரு பிசி. அந்த CSGO அப்படின்னு ஒரு கேம் இருக்குல்ல, அந்த கேம் விளையாடுறதுக்காக 3 lakhsக்கு வந்து பில் பண்ணான் ஒரு பிசி. ஓகே, ஸோ அப்போ எஸ்பிஐ மாதிரி ஒரு பெரிய கம்பெனியோட அப்ளிகேஷன் ரன் பண்ண போகுதுன்னா அந்த சர்வர் எவ்வளோ பெருசு இருக்கணும்? அப்போ அது வந்து விலை பார்த்தீங்கன்னா லேக்ஸில் இருக்கும். இட் வில் பி இன் லேக்ஸ். லேக்ஸ் இல்லை, க்ரோஸ் கூட இருக்கலாம். ஓகே, அப்போ எஸ்பிஐ மாதிரி ஒரு பேங்க்கால் என்ன பண்ண முடியும்? அதை அஃபோர்ட் பண்ண முடியும். இதே சஞ்சய் போயிட்டு, சாரி நம்ம அஸ்வின் இருக்கார்ல, அஸ்வின் போயிட்டு அவர் வந்து ஒரு ஐடியா இருக்கு, இஸ் அ ஸ்டார்ட் அப் கம்பெனி, அவர்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஸோ அப்போ இஸ் பில்டிங் இஸ் ஓன் அப்ளிகேஷன். அப்போ அந்த அப்ளிகேஷனை எஸ்பிஐ மாதிரி சொந்தமாக சர்வர் கிரியேட் பண்ணி அந்த சர்வரில் டிப்ளை பண்ணுவாரா, இல்லை க்ளவுடில் டிப்ளை பண்ணுவாரா? ஏன்னா ஒரு சொந்தமாக ஒரு டேட்டா சென்டர் கிரியேட் பண்ணாருன்னா அதுக்கு ஆளுங்களை வைக்கணும், பவர் கட் ஆகும், ஹார்ட்வேர் இஷ்யூஸ் வரும், மெயின்டெனன்ஸ் இருக்கு, ஃபயர் இஷ்யூஸ் இருக்கு. அதை தாண்டி அந்த சர்வர் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குல்ல, அதுக்கு ரெண்டெல்லாம் இருக்கு, ரெண்டோ பே பண்ணும். அப்போ இத்தனை விஷயங்கள் தாண்டி அவர் பண்ணோம்னா யூ நீட் டு ஸ்பெண்ட் சம் க்ரோஸ் ஆஃப் மணி. அப்போ அவர் வந்து ஆன் ப்ரம் போவாரா இல்லை க்ளவுட் போவாரா? ஏன்னா இங்க ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கான், அவன் செட்டப் ரெடியா வச்சிருக்கான், ஆல்ரெடி இன்ஸ்டால்டா வச்சிருக்கான். அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, டைரக்டா போயிட்டு அவருக்கு தேவை என்னது, சர்வரை கிரியேட் பண்ணி அதில் ஒரு அப்ளிகேஷனை ரன் பண்ண போறார். அப்ப ரிலேட்டிவ்லி இதை விட இது காஸ்ட் ரொம்ப 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 கம்மியான ஒரு விஷயம். அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஸ்டார்ட் அப் மாதிரி கம்பெனிஸ் இருக்குல்ல, அவங்க எல்லாருமே யாரை செலக்ட் பண்ணுவாங்கன்னா க்ளவுட்.
அப்போ நம்ம ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் என்ன பண்ணிடலாம் ஈஸியாக we can enter. அப்போ நிறைய ஸ்டார்ட் அப் இந்தியாவில் இன்னைக்கு கிரியேட் ஆயிருக்குன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா AWS தான். இது எல்லாமே நீங்கள் எப்போ பார்த்துருப்பீங்கன்னா 2018 அப்புறம் பார்த்துருப்பீங்க. ஏன்னா AWS இந்தியாக்குள்ளே வந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா 2016. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ஸ்டார்ட் அப் கம்பெனி இந்தியாவில் டெக் பேஸ் பண்ணி. ஸோ யூ ஹாவ் அ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ். கிளியருங்களா? ஸோ அப்போ 2 ரீசன் கொடுத்தேன் நான். என்னென்ன ரீசன்? ஒன்று அப்ளிகேஷன் அவைலபிலிட்டி, அதுக்கு அடுத்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து ரொம்ப கம்மியான காஸ்ட்ல என்ன பண்றான், இஸ் ஆஃபரிங் சர்வீஸ். கிளியருங்களா? ஓகே. ஸோ அப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து AWS எதுக்காக வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது டெக் கம்பெனிஸ்ல அப்படின்ற விஷயம் பார்த்துருக்கோம். அதை தாண்டி ஒரு ஐடி கம்பெனினா என்ன, அந்த ஐடி கம்பெனியில் வந்து என்னென்ன விஷயம் இருக்கு, ப்ராடக்ட் பேஸ்னா என்ன, சர்வீஸ் பேஸ்னா என்ன, இதை பற்றி பார்த்துருக்கோம். ஓகே. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு AWSல எப்படி ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது. ஏன்னா நீங்கள் எல்லாருமே வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த அக்கௌண்ட்டில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், we are going to learn our complete class. சரிங்களா? ஏன்னா நான் இது வரைக்கும் நான் க்ளவுடுன்னு சொல்கிறேன். அந்த க்ளவுடு எப்படி இருக்குது அது பார்க்கலாம்னா. ஸோ க்ளவுடு எப்படி இருக்கும் அப்படின்னா AWS, அமேசான் வெப் சர்வீசஸ் இருக்கா. ஸோ நான் ஃபஸ்ட்டு க்ளவுட் லேர்ன் பண்ணும்போது போயிட்டு என்ன பண்ணேன், அமேசான் அப்படின்னு நான் கிளிக் பண்ணாங்க என்ன வந்துச்சு, அமேசான் ஆன்லைன் ஷாப்பிங் வந்துச்சு. ஓகேவா? அப்புறம் நினச்சேன் இது என்ன, இது ஷாப்பிங் வெப்சைட் ஆகுது அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து போக போக தான் தெரியுது ஹவு பவர்ஃபுல் திஸ் இஸ். சரிங்களா? ஏன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய டெக் ரெவல்யூஷனே பண்ணுச்சு AWS அப்படின்றது. நிறைய கம்பெனி இதை யூஸ் பண்ணி பெருசாக க்ரோ ஆனாங்க. இன்னைக்கு நீங்கள் பார்க்குற ஏகப்பட்ட கம்பெனிஸ், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இந்த கம்பெனிஸ் எல்லாமே அமேசானில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஹோஸ்ட் அப் பண்ணியிருக்காங்க அவங்க அப்ளிகேஷனை. இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸு, ஜியோ ஹாட்ஸ்டாரு, இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து இவங்க நினைச்சா என்ன பண்ணலாம், டேட்டா சென்டரை ஓனாகவே பில்ட் பண்ணலாம். பட் அகெயின் ஓனாக பண்ணாங்கன்னா என்ன இஷ்யூ ஆகும் அவங்களுக்கு, இந்த இஷ்யூஸ்லாம் இருக்கு. ஓகேங்களா? ஃபிசிக்கல் டேட்டா சென்டரில். ஆனால் க்ளவுடு போகும்போது அவங்களுக்கு காஸ்ட்டும் கம்மியாகுது, அதே சமயத்தில் என்னது அவைலபிலிட்டி இருக்கு. இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா SLAன்னு சொல்லுவோம், சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன், ஒரு உறுதிமொழி கொடுப்பேன், என்னோட சர்வர் அவைலபிளாக இருக்கும், அப்படி இல்லைன்னா நீ என்ன பண்ணலாம், நீ என்கிட்ட நீ சூ பண்ணலாம் என்ன அப்படின்னு அர்த்தம் இதுக்கு. ஓகே.